வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. அதாவது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை தான் என்னுடைய நோக்கம். வெளிநாட்டு விவசாயிகளுக்கு அல்லது நம் மாநிலத்தை விட்டு மற்ற மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதே போல இறைவன் என்பவன் மிகப்பெரியவன். இறைவனைப் போல ஒரு ஆற்றல் உள்ள இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எந்தெந்த இடத்தில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை அங்கங்கே கொடுக்குறான். என் கையில் இந்த ஆப்பிள் இருக்கிறது. ஒரு கிலோ இன்றைக்கு 150 ரூபாய். ஒரு ஆப்பிள் வாங்கினால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 100 கிராம் ஆப்பிள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 30 ரூபாய்க்கு மேலே இருக்கும். குறைந்தபட்சம் 4 ஆப்பிள் போட்டால் ஒரு கிலோ கிடைக்கும். இந்த ஆப்பிள் ஒரு இது சிறியதாக இருக்கிறது. 100 கிராம் ஆப்பிள் எடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நெல்லிக்காய். அதியமான் தனக்கு கொடுத்ததை ஔவையிடம் கொடுத்ததுக்கான காரணம், நெல்லிக்கனி உண்டால் நீண்ட காலம் வாழ முடியும். நெல்லிக்கனியில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. தமிழ் வளர்க்கும் ஔவை பிராட்டியே, தமிழர்கள் போட்டும் ஔவை பிராட்டியே, இந்த ஔவை பிராட்டியான நீங்கள் இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் தமிழுக்காக நீண்ட நாட்கள் நீங்கள் வாழ்வீர்கள். நான் போருக்கு செல்லக்கூடியவன், மன்னனாக இருக்கக்கூடியவன். போரில் ஒருவேளை நான் கொல்லப்படலாம் அல்லது அடிபடலாம். இருந்தாலும் என்னை விட உங்களுக்கு தான் இது தேவை. என் உயிரை விட தமிழ் தான் நான் நேசிக்கக்கூடிய மொழி. என் உயிரை விட தமிழுக்காக வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நெல்லிக்கனியை நான் தருகிறேன் என்று அதியமான் நெல்லிக்கனியை ஔவையிடம் கொடுத்தான். அவ்வளோ ஆற்றல் மிக்கது இந்த நெல்லிக்கனி. இது 1 ரூபாய்க்கு கிடைக்கிறது. 100 கிராம் வாங்கினால் எத்தனை நெல்லிக்காய் கிடைக்கும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 10 நெல்லிக்காய் கிடைக்கும். ஒரு 100 கிராம் நெல்லிக்காய் 2 ரூபாய். ஒரு கிலோ 20 ரூபாய் என்று சொன்னால் 100 கிராம் நெல்லிக்காய் 2 ரூபாய். 100 கிராம் ஆப்பிள் 30 ரூபாய். இதனுடைய கீ பெனிஃபிட்ஸ், முக்கியமான சத்துக்கள் ஆப்பிளுக்கும் இதற்கும். அதாவது நெல்லிக்காய் ரிச்சஸ்ட் அயர் விட்டமின் சியை கொண்டிருக்கிறது, ஃபைபரை கொண்டிருக்கிறது. ஆப்பிளில் அது இல்லை. புரிகிறதா? ஆப்பிளில் அதிகமான சர்க்கரை இருக்கிறது. ஆப்பிளில் அதிகமான சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறது. அது நல்லதா? சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் நல்லதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த ஆப்பிள் 30 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் 100 கிராம். இந்த நெல்லிக்காய் 100 கிராம் நாம் சாப்பிடக்கூடியது 2 ரூபாய். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பொருளாதார ரீதியாகவும் நமக்கு உதவுகிறது. உடலில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ரீதியாகவும் இந்த நெல்லிக்கனிதான் ஆகச் சிறந்தது என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. இந்த ஆப்பிளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டால் தமிழ்நாட்டு விவசாயிக்கு எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இந்த ஆப்பிள் இங்கே விளையாது. ஆனால் இதைவிட அதிக சக்தி உள்ள, அதிக சத்துக்கள் உள்ள அற்புதமான ஒரு பொருள் தமிழ்நாட்டில் விளையும். அது நெல்லிக்காய். இதை சாப்பிட்டால் தமிழ்நாட்டு விவசாயி பயனடைவான். தமிழ்நாட்டு விவசாயி பயனடைவான். நான் தமிழ்நாட்டுக்காரன். இந்த விவசாயி பயனடைய வேண்டும். தமிழ்நாட்டு விவசாயிகள் பயனடைவதற்கு தமிழர்களே இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள். இதுவே எனது வேண்டுகோள். ஆப்பிள் ஒன்றும் எதிரி அல்ல. ஆப்பிளை விளைவிக்கும் விவசாயிகள் எனக்கு ஒன்றும் எதிரி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீடு, என் தெரு, என் கிராமம், என்னுடைய ஊர், என்னுடைய தாலுகா, என்னுடைய மாவட்டம், என்னுடைய மாநிலம், அதன் பிறகு என்னுடைய நாடு, அதன் பிறகு இந்த உலகம். இது என்னுடைய கோட்பாடு. முதலில் நான் நலமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்போ என் விவசாயிகள் நலமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வளமாக இருப்பார்கள். விவசாயிகள் நலமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வளமாக இருப்பார்கள். அவர்கள் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை நாம் தூய்க்க வேண்டும். உங்களுக்கு சத்துக்கள் தானே வேண்டும். விலையும் அதிகம், நம் மாநிலத்திலும் விளையாது. விலையும் குறைவு, ஆனால் நம் மாநிலத்திலே விளையும். நெல்லிக்கனியா ஆப்பிளா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.